வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அமைதியா இருந்த சீமான் அவர்கள் நேத்து ஒரு நிகழ்ச்சியில தாவேகா அரசு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் பேசிய விதத்தையும், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இந்த அளவுக்கு அவர் தாக்கி பேசினதை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அவருடைய நிலைப்பாடு திமுகவுக்கு ஆதரவா போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது சீமானுடைய பேச்சு முதல் முறையா பரவலாக அத்தனை தரப்பிலும் வரவேற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இந்த நேற்றைய அவருடைய பேச்சுக்கு கிடைத்த அந்த எதிர்வினையை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது கட்சி பேதமின்றி பல பேர் அதை பாராட்டி இருக்காங்க, அதை பத்தி பேசுறாங்க. அது காரணம் என்னன்னா, மக்கள் மனசுல என்ன விதமான ஆதங்கம் இருக்கோ, எந்த மாதிரியான கோபம் இருக்கோ, அதை அவர் அப்படியே பிரதிபலிச்சிருக்கார். அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த 1 மாத காலத்தில் தாவேகா ஆட்சி அமைத்த விதம், அதே போல தாவேகாவினுடைய அலங்கோல ஆட்சி, இந்த ரெண்டுத்தையுமே அவரு ஒரு வெளுத்துட்டார். அதே போல இந்த காங்கிரஸ் கட்சி அவர்களை போன்ற ஒரு கேவலமான நிலைப்பாடுங்கிறது வேற எந்த ஆட்சி வேற எந்த கட்சியுமே அது செய்யாது. தேர்தலுக்கு முன்ன திமுக கட்ட ஒரு எம்பி சீட்டு, தேர்தலுக்கு பிறகு தாவேகா கட்ட போயிட்டு அங்க ஒரு எம்பி சீட்டு. என்ன மாதிரியான பிச்சை இது? அவர் சரியா தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் சீமான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த கோபத்தில் சில வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தினா கூட அதை பெருசுபடுத்த தேவையில்லை. ஏன்னா ஜனங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவர் சொன்னார். இந்த காங்கிரஸ் பத்தியும் சரி, தாவேகா பத்தியும் சரி, இவங்க அத்தனை பேருமே ரிசைன் பண்ணிட்டு திரும்ப ஒரு எலெக்ஷன் அவங்களால சந்திக்க முடியுமா, மக்கள்கிட்ட போய் நிக்க முடியுமா அவங்களால? அதுதான் கேள்வி. அதே போல அவர் திமுகவை நோக்கி போறாரா அப்படின்னா இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சீமான் எப்போதுமே அவருடைய பேச்சு, அவர் பேசுற விதம் அதுதான், அப்படித்தான். ஒரு அரசியல் பார்வையாளர்னா பேசுவார் இந்த மாதிரி நேரங்கள்ல. ஏன்னா இப்ப தேர்தல் கிடையாது, யாரை நோக்கியும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இது வரைக்கும் அப்படி போல. பட் தேர்தல் இல்லை அப்படின்னும் போது அவர் மனசுல நினைக்கிறது எது சரி எது தப்புன்றது ஜனங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே அவர் பிரதிபலிக்கிறாரு. இப்போ அப்படிதான் அந்த பேச்சை நம்ம எடுத்துக்கணும். திமுக நோக்கினா இந்த பேச்சுல திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு. ஆதரவுன்னா அவர் டைரக்ட் ஓப்பனா போயிட்டு நான் திமுகவை சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்லல. உங்களுக்கு வேணும் இதெல்லாம், உங்க தயவுல தானே ஜெயிச்சாவன், உங்க தயவுல ஜெயிச்சுட்டு எப்படி என்ன மாதிரி பேசுறேன் பத்தியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு வெளியிலிருந்து பார்க்கிற நியாயம் சொல்கிற ஒருத்தனுடைய குரலாக சீமானின் குரலை இதில் எடுத்துக்கணும். ஆனா ஒண்ணு என்னன்னா, நம்ம அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ஒரே ஒரு விஷயம், மக்கள் விரும்புகிற அரசியலை முன்னெடுத்தாருன்னா சீமானுக்கு வெற்றி இவ்வளவு தூரம் இருக்காது. இன்னும் சீக்கிரமாவே கூட அது கிட்ட அவர் போயிட முடியும். என்ன மக்கள் விரும்புறதுல ஒருவேளை இப்போ இந்த தேர்தல், இப்போ வருகிற தேர்தல் எதுவாக இருந்தாலும் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கு, மக்கள் திமுகவை விரும்புகிற அந்த சூழல் தெரிஞ்சா அதை ஒட்டிய முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு நல்லது. கூட்டணிக்கு போகணும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை, அதையொட்டிய முடிவு. ஏன்னா எல்லா பக்கத்திலும் எல்லாரையும் போட்டு அடிக்கிறார் சீமான். அதுதான் அவர் தனித்துவம் அப்படின்னு நினைக்கிறார். தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு எதிரான நிலைப்பாடு, இதெல்லாம் அவருடைய கொள்கை சார்ந்தது. ஆனா இதுல மக்கள் எதை விரும்புறாங்க, மக்களுக்கு எது பிடிக்கல, இதை உணர்ந்துகிட்டா போதும். அவருக்கு ஒரு சரியான பாதைங்கிறது அடுத்த தேர்தலில் கிடைச்சிடும். திமுகவுக்கு ஆதரவாக அல்லது திமுகவை ஒட்டிய நிலைப்பாடு எடுத்து அவர் தேர்தலுக்கு போனா இன்னும் கூட கூடுதலாக அவருக்கு பலன் கிடைக்கும். தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனா அவங்க உழைக்காமையே ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. இப்ப 2 நாள்ல கட்சி அறிவிச்சார் அண்ணாமலை. அவர் கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப 14 லட்சம் பேர் இணைஞ்சிட்டதா சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல திமுக அதிமுகன்ற கட்சி வேணாம், வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த மாதிரி நிலைப்பாடு தொடர்றாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு யாரும் இந்த தேர்தலில் கேட்கல. அது ஒரு சிலர் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி இவங்களுக்கே போடுறதா, மாற்றி ஒரு வாட்டி போட்டு பார்ப்பேன்னு சொன்னவங்க இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது பெருவாரியான மக்களின் குரல் அல்ல மாற்றம் வேணும்ட்டு. இன்னும் பலர் என்னன்னா, இந்த பசங்க சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, அல்லது மகன் மகள் பேரன் பேத்தி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஓட்டு போட்டவங்க, அல்லது சும்மா போட்டேன் சார் பண்ணா போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டவங்க, இப்படித்தான் நிறைய பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு எதிர்பாராத விதமாக, அவர்களே எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஆட்சியே கிடைச்சிருச்சு. அதுதான் இந்த தேர்தலில் நடந்த ஒரு மிகப்பெரிய பரிதாபம்.
ஜனங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு ஓட்டு போடல, ஓட்டு பார்ப்பேன்னு போட்டாங்க. இவ்வளவுதான். இதுதான் இந்த தேர்தலுடைய பேட்டர்ன். இது நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ இவன் ஜெயிச்சு வந்த பிறகு எல்லாருமே நினைக்கிறாங்க தப்பு பண்ணிட்டோம், நம்ம தெரியாம இந்த இந்த ஓட்டை போட்டுட்டோம், ஸ்டாலின் தோப்பாருன்ற அளவுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே வந்து இந்த நினைப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு போட்டுமே ஓட்டு, இந்த தாவேக்காக ஓட்டு போட்டு முதல்வரா விஜயை கொண்டாந்துட்டுமே, இதற்கு ஒரு பரிகாரம் வேணும், நம்ம சரியான ஒரு முடிவை, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா வேற ஒரு நல்ல ஒரு படித்த அல்லது நல்ல பக்குவமான ஒருத்தன் தான் வேணும் அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ளவர்கள் அண்ணாமலை கிட்ட போறாங்க. ஏன்னா அண்ணாமலை பத்தி அவங்களுக்கு தெரியும். 6 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் வந்து அண்ணாமலை ஓரளவு அறிந்தவர்கள், அவருக்கு பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஈர்க்கப்பட்டவர்கள் அண்ணாமலை இப்போ நம்ம அவரை தலைவரை ஏத்துக்கலாம், ஒரு புதிய மாற்றம் ஒரு படித்த இளைஞர்கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை பக்கம் போறாங்க. 15 லட்சம் பேர் அவருடைய இயக்கத்தில் உறுப்பினர்களை சேர்ந்திருக்காங்க. இந்த 15 லட்சம் பேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது விஜய்க்கு வயிற்றுல புளியை கரைக்கிற விஷயம். ஏன்னா திமுகன்றது நீங்க தேர்தலில் தோத்துட்டாங்க, ஆனா மாற்று கட்சியில் இருக்கிறவங்களாம் தேடி திரும்ப திமுக தான் வராங்க. திமுக காரங்க யாரும் போயிட்டு வெளியில ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடல. ஸோ திமுகன்றது அது ஒரு ஆலமரம் மாதிரி தான், அது அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது. அவர்களை நோக்கி வந்து மேலும் மேலும் புதியவர்கள் வரதான் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏமாற்றம் வந்துருச்சு இல்லையா, இந்த கட்சி தாவேகா கட்சி ஆட்சி, இந்த இரண்டிலும் ஏற்பட்ட ஏமாற்றம் இருக்க, அதை தாங்க முடியாத பலர் வந்து அண்ணாமலையை நோக்கி போறாங்க. அந்த அந்த விஜயனுடைய இடத்தை நோக்கி வந்து அண்ணாமலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை அப்படித்தான் பார்க்குறேன். திமுகவுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை. எந்த பாதிப்பு இல்லைன்னா அந்த வீட்டுக்கிற அளவுக்கான பாதிப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இளைஞர்கள் இங்கிருந்து கூட போவாங்க, யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா அதே நேரம் இது யாருக்கு ஆபத்துன்னா விஜய்க்கு தான் ஆபத்து. விஜயனுடைய கட்சியை வந்து காலி பண்ற அந்த ஃபோர்ஸ், அந்த இளைஞர் சக்திங்கிறது அண்ணாமலை பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது 2 நாள் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் மனநிலைங்கிறது இப்போ இப்படித்தான் இருக்கு. அவங்க திமுக வேணான்னு சொல்ல, அதே நேரத்தில் தாவேக்கா இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. அப்ப எதிர்காலத்துல இந்த தாவேக்கா என்ற கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னா அண்ணாமலை அப்படின்னு அவங்க பாக்குறாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து திமுகவில் இருக்கிற யாருமே வந்து அவங்க கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணினதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருந்தா ஒரு வேலை வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குமோ என்னவோ. இப்போ வந்து கட்சியில இருக்கிற எல்லாருமே, திமுக கட்சியில சேர்ந்த அத்தனை பேருமே வந்து தாவேக்கா அரசை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அதிகபட்சமா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேக்கா அரசு 3 மாசம் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இதுல மு.க.ஸ்டாலின் வந்து விஜயை பத்தி பேசுறது இல்லை. இப்போதும் கூட விஜய் பெயரை அவர் பெருசா குறிப்பிடுறது இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறத நிப்பாட்டிக்கிறார். மற்ற கட்சியின் 2ஆம் மட்ட தலைவர்கள் மிக கடுமையாக இந்த அரசை விமர்சிக்கிறாங்க. விமர்சனம் பண்ற அளவுக்கு அந்த அரசனுடைய செயல்பாடு மோசமா இருந்தா அதை பத்தி பேசித்தான் ஆகணும். பேசாம அப்படியே அமைதியை கடந்து போயிட முடியாது. இன்னொன்னு, இவங்க கத்துக்குட்டிங்க, இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, ஆட்சின்னா என்னன்னு தெரியாது. இந்த துறை, ஒவ்வொரு துறையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து மாச கணக்கில் ஆகும். அதுதான் யதார்த்தமான நிலை. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து எளிதில் வந்து டிராப்ல போய் சிக்கலாம். மிக எளிதில் பெரிய பெரிய தொழில் முதலைகள் இருப்பாங்க, அவங்க விரிக்கிற வலையில விழலாம். அல்லது காசுக்கு ஆசைப்பட்டு வந்து பெரிய பெரிய திட்டங்களை வந்து தூக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது இந்த தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களை 6 மாசம் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உரிய நேரத்தில் தவற தட்டி கேட்கணும், தேவைன்னா குட்டு வைக்கணும். அதைத்தான் வந்து திமுக செய்து, நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும். பட் அவங்க இவங்களை ஒரு பொருட்டா எடுத்துக்கல. இவங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்காதனால தான் அப்போ எதிர்வினை ஆற்றலை. இப்போ சரி வந்தாச்சு, அவங்க வந்துட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கடுமையாக எதிர்வினை ஆற்றுறாங்க. இப்போ இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் பேசுனது ஹைலைட்டு. 3 மாசம் கூட இந்த ஆட்சி தாக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. எதனாலன்னா இவங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நிலையான ஒரு தன்மை இல்லை இந்த ஆட்சிக்கு. இந்த ஆட்சி அடுத்த 3 மாசத்துல ஒரு திரும்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா அதுல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமே இல்லை. ஏன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இவங்க 2 பேர் கொடுக்குற ஆதரவுல தான் வண்டி ஓடுது. அவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணிலையும் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க எப்ப வேணா வெளியே வந்துடலாம். ஆட்சியில பங்கு இருந்தாலும் கூட
எங்களுக்கு இந்த ஆட்சியின் உடன்பாடு இல்லை, இந்த செயல்பாடுகள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி கவிழ்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அந்த பக்கம் அதிமுக அவங்க உடைச்சாங்க. அந்த உடைச்சது கூட வந்து அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. 4 எம்எல்ஏ மட்டும்தான் போனாங்க, மீதி மொத்த பேர் வந்து அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. இது சரியான ஒரு நமக்கு இன்னும் கை கொடுக்கல, அது நம்முடைய திட்டம் கை கொடுக்கலன்னு உடனே வந்து அதிமுகவே வந்து மொத்தமாக காலி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விஜய் வந்து பண்ணுறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளோ கேவலமான ஒரு அரசியலை பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு 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 கட்சி, எவ்வளோ பெரிய கட்சியை முழுசாக அழிச்சே தீரவுன்னு வெளிப்படையாக ஒரு சபதம் போட்டுட்டு செய்கிறாங்க. அது என்ன, அதனுடைய உள்குத்து என்ன, அது உள்ள என்ன காரணத்துக்காக அதெல்லாம் செய்கிறாங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் இப்படி யாருமே வந்து ஒரு கட்சியை நான் முழுசாக அழிப்பேன்னு சொன்னதே இல்லை. திமுகவும் சரி அல்லது அதிமுகவும் சரி இது வரைக்கும் அப்படி சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சதே இல்லை. இப்போ ஜெயலலிதா இருந்தபோது தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தாங்க, அவங்கள தனி அணியை செயல்பட்டாங்கன்றதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது ஜெயலலிதா எனக்கு சப்போர்ட் இல்லை, ஆதரவு இல்லை, அதனால் நீங்கள்லாம் வாங்க அப்படி கூப்பிடல. அவங்க ஜெயலலிதா இப்போ சிஎம், ஒரு முதல்வரை போய் பார்த்தா தான் என் தொகுதிக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் போய் பார்க்குறோம், நாங்கள் கட்சி விட்டு விலகலன்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்து பார்த்தாங்க. அவங்க தனி அணியாக செயல்பட்டாங்க. புரியுதா? இது வரைக்கும் வந்து பார்க்காத அரசியல்ன்றது ஒரு கட்சியை அழிக்கிறது. அந்த அது உச்சகட்டமாக சொல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்பி சீட் கொடுத்தா அதிமுகவை கொண்டாந்து கலைச்சிட்டு கொண்டாந்து சேர்த்துட்டு போயிடுவாரு அப்படின்னு தாவகாரங்க மட்டமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியலை வந்து அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சியினுடைய அந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறத பார்க்கும்போது நாளைக்கே அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்றாங்கள, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா விஜய் அரசு கவிழ்ந்துடும், நிற்காது. அதைத்தான் வந்து மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நான்லாம் வந்து ஆரம்பத்திலே வந்து இது நிற்காம போட்டுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த முதல்வர் நாற்காலியில ஒரு நொடி கூட உட்கார தகுதி இல்லாத ஒரு நபரை நீங்க வந்து ஆதரிச்சு உட்கார வைக்கிறீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் என்னை போன்றவர்களுக்கு இருந்தது. தேவையில்லை, அவர் இப்படி ஒரு நபர் வந்து உட்கார்ந்து அவர் கோட்டு சூட்டு போட்டு வந்து உட்கார்ந்தது மட்டும்தான் இதுல சாதனை அவருக்கு, அவரை பொறுத்த வரைக்கும். மற்றது வேற எதுவுமே வந்து ஆக்கப்பூர்வமா அவர் எதுவுமே செய்யலை இப்போ வரைக்கும். தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா பக்கமும் மின்வெட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி போராட்டங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து திமுக பக்கம் மட்டும்தான் இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு முன்னாடி மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் திமுகவை தான் குறை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதான் இது சொன்னதுதான், அவங்க இவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இல்லை, இன்னெஃபிஷியன்சி, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இதற்கு முன்பு 1 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் மின்சாரம் எப்படி வந்துட்டு இருந்தது, நமக்கு இந்த மின்வெட்டுங்கிறதே தெரியாத மாதிரி அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்ப இருந்ததெல்லாம் யாரு, வேற வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களா இல்லை வேற்று கிரகவாசிகள் அங்க நிர்வாகத்தில் இருந்தாங்களா? இப்ப இருக்கிறவங்க தானே இருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த 5 ஆண்டு காலமும் வேலை பார்த்தவங்க தான் இப்பயும் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களால வேலை வாங்க தெரியல, அல்லது இந்த மின்சாரத்தை சீராக விநியோகிக்கிற அந்த வழிமுறை வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மறைக்க வந்து அவங்க திரும்ப திரும்ப திமுக மேல பழிய போட்டுக்கிட்டாங்க. இதே திமுக அவங்க சரியான முறையில் நிர்வாகம் பண்ணாங்க, நமக்கு தடையில்லாத மின்சாரம் கிடைச்சது. அதை விட முக்கியம், இந்த குறைந்த அழுத்த மின்சாரம் இல்லாம சீரான அழுத்தத்துல மின்சாரம் கிடைச்சது. இப்போ லோ வோல்டேஜ் ஒரு நாளில் ஒரு 20 மணி நேரம் லோ வோல்டேஜ் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு நாள் முழுக்க கரண்ட் இருந்தாலும் அதுல 20 மணி நேரம் வந்து லோ வோல்டேஜ் இல்லைன்னா கரண்டே இல்லை, மின்சார வெட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம். இப்போ நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல 5 மணி நேரம் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க கரண்ட் இல்லாம. திருவள்ளூர்ல 6 மணி நேரம் போராட்டம் நடத்துறாங்க இந்த மின்சாரம் இல்லை. கிராம பகுதியிலெல்லாம் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கலையே தவிர அங்கேயும் வந்து தொடர்ச்சியாக மின்வெட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இதை சரி செய்ய அவங்களுக்கு என்ன வழியும் தெரியல. ஆனா வாய் வித்தை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வந்து இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இது காணாம போச்சு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து கடன் இருக்கு, இது மின்சாரத்தை சீரா கொடுக்கறது என்னடா வழி அப்படின்னு கேட்டா, இது அவன் சரியில்லைங்க, இங்க வந்து காத்தடிக்குதுங்க, இங்க மழை பெய்யுதுங்க, இப்படி எதையோ ஒன்று சொல்லி சமாளிக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்க சமாளிக்கிற வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து மின்சாரத்துறையினுடைய பொறுப்பாளர் இருக்கிற ஆணையராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்றாரு, நாங்க வந்து மின் வெட்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு, நான் அதை மறைக்கவோ மறுக்கவோ நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கோயில்ல வச்சு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அப்போ இதுக்கு முன்ன ஏன் இப்படி இல்லை, இப்ப மட்டும் ஏன் இருக்கு? இந்த கேள்விக்கான விடையை வந்து இவங்க யாராலும் சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கோம், ஆனால் தேசிய அளவில் வந்து நாங்கள் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப. சிதம்பரம் கூட நேற்று ஒரு இன்டர்வியூவில் வந்து அதே தான் சொல்லியிருந்தார். ஆனால் திமுக வந்து அதை மறுக்கிறாங்க. நாங்கள் வந்து காங்கிரஸோட உறவு வந்து எங்களுக்கு ஒரேடியாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? சீமான் சொன்ன மாதிரி தான், இது ஒரு மானகட்டு கட்சி அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா திமுகன்றது தமிழ்நாட்டு கட்சி, தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்கிற கட்சி. எது தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அது திமுகவை பாதிக்கும். அதாவது திமுக வந்து ஒரு தேர்தல் நடக்குது, தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி என்னவா இருந்தாலும் அது திமுகவை பாதிக்கும். அதில் வந்து கை கூட நிற்கிறது தான் வந்து ஒரு கூட்டணி கட்சிக்காடு. ஆனால் இவங்க இங்கே பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அது எந்த கட்சி அந்த கட்சியில் போய் சேர்ந்துப்போம். தேசிய அளவில் வந்து நெருக்கடி வரும், தேசிய அளவில் வந்து அரசியல் நெருக்கடி வரும்போது அதுக்கு கை கொடுக்கறதுக்கு திமுக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது திமுக வந்து அவங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முறை தான் அவங்க இத்தனைக்கு 20 ஆண்டு காலத்துக்கு மேலே திமுக தோளில் சவாரி பண்ணாங்க. அப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு இப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்டு போதுண்டப்பா அவங்க சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆர்எஸ் பாரதியெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. திருமணத்துக்கு முன்பே கள்ள தொடர்பு வச்சுருந்தாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு போகலன்னா கூட காங்கிரஸ்ன்றது தமிழ்நாட்டுக்கும் கேடு, திமுகவுக்கும் கேடு. இந்த புரிதல் வந்து இப்போ வந்துருச்சு. இது வந்து திமுகவுக்கு மட்டும் வரல, அதிமுகவுக்காகட்டும் அல்லது சீமான் மாதிரியான அந்த மற்ற கட்சிகளாகட்டும் எல்லோருமே வந்து இதை புரிஞ்சு வச்சிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேர் ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலுக்கு பின் வந்த அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் காங்கிரஸை வந்து ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு கட்சியாக பார்க்க வச்சிருக்கு. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த பேரை கொஞ்சமாவது ரொம்ப ரொம்ப டேமேஜாக போயிடுது. அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் என்ன பண்ணுறதுன்ட்டு தான் சிதம்பரம் களத்தில் இறங்குறார். அவர் வந்து இங்கே இருக்கிற பழைய கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் போய் பார்த்து நம்மெல்லாம் ஒரே கூட்டணி தான், நம்மெல்லாம் ஒன்றா தான் இருக்கோன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு. அதே போல் திமுகவை பற்றி அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி பேசுகிறார். நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம், இந்திய அளவில் திமுக வந்து எங்களுடைய கூட்டாளி தான், அவங்க வந்து எங்களுக்கு எதிரி இல்லை, ஒரேடியாக வந்து நிரந்தர பகைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல அப்படிலாம் சொல்கிறாரு. பட் அது இனி வந்து அது ஒட்டாது. ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு ஆட்சியை வீழ்த்துறதுக்கு இந்த காங்கிரஸ் காரணமாக இருந்திருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன், காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு விழல, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு திமுகவுக்கு விழல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஓட்டு திமுகவுக்கு விழல, மதிமுக ஓட்டு திமுகவுக்கு விழல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சீட்டு நம்பர், அதில் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் இருந்துதான். இந்த வருத்தத்தை எப்படி காமிச்சாங்க? திமுகவை தோக்கடிச்சு காமிச்சாங்க. ஆனால் இவங்க கூட்டணி கட்சி. எவ்வளோ கேவலமாக இருக்கு. ஸோ ஒரு ஆட்சியை பறி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பான ஆட்சியாக செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஆதங்கத்தில் தான் இப்போ வரைக்கும் வந்து அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சியை பறி கொடுத்த பிறகும் வந்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறதெல்லாம் வந்து ஒரு கடைந்தெடுத்த அரசியல் அயோக்கியத்தனம் இதெல்லாம். அதனால வந்து இனி காங்கிரஸ் உறவுங்கிறது திமுகவுக்கு கேடு, தமிழ்நாட்டுக்கும் கேடு, அது வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எந்த தேசிய கட்சியும் வேணாம், பாஜகவும் வேணாம், காங்கிரஸும் வேணாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பெரும் சக்தியாக திமுக இங்கே வந்து மாறணும். இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒட்டுநீரெல்லாம் கழட்டி விட்டுட்டு தன்னுடைய சொந்த பலத்தில் நின்று அவங்க என்ன ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிட்டோம். அது வந்து அந்த கட்சியை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வந்து வலுவாக நிப்பாட்டும். இவங்களை நம்பி இருக்க போய் தான் வந்து இன்னைக்கு இவர்களெல்லாம் ஆளுக்கு ஒன்றுன்னு பேசுகிறாங்க. அது வந்து பொதுமக்கள் மத்தியில் திமுகவினுடைய இமேஜை வந்து பாதிக்குது. இதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து தனித்து களமாடுகிற போது அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு, அதே போல் அரசியலில் ஒரு புரிதலோடு இருக்கிறவங்க ஆதரவு வந்து கணிசமாக பெருகும். அது வந்து திமுக கை கொடுக்கும்.